இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக மறுபடியும் உங்கள் யாவரையும் சந்திப்பேன் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே ஊழியத்தின் பதிலை உலகம் நடத்தி வருகிற தயக நன்றியை மேன்மையை சேர்த்துக்கிறேன். இந்த நாட்களிலும் இந்த ஆண்டிலே நமக்கு வாக்குத்தத்தமாக சட்ட வாக்கியத்தில் கொடுக்கப்பட்ட வசனத்தை அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். 44ஆம் அதிகாரம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே கூறப்பட்ட வசனங்களின் அடிப்படையிலும் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 1 முதல் 5 வசனங்கள் அதன் அடிப்படையிலும் நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் இந்த ஆண்டிலே நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அந்த வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். அதை நம்முடைய வாழ்விலே நிறைவேற்றி தருவார். நாம் இன்றைக்கும் கர்த்தர் கொடுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி சிந்திப்பதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் எப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று கூறப்பட்டிருக்கிறது. சந்தானம் நம்முடைய வம்சம், நம்முடைய பரம்பரை, நம்முடைய தலைமுறையின் மேலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவேன் என்று கூறுகிறார். இந்த ஆண்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் கர்த்தர் கிருபை செய்கிறார். இந்த வசனத்திலே பார்க்கும்போது உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நாம் எடுத்து பார்க்கும்போது தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தவர்கள் வெகு சிலராக இருப்பார்கள். பல சூழ்நிலையிலே பல்வேறு நிலைகளிலே மக்கள் தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கக்கூடும். 2 தலைமுறை நன்றாக இருந்திருப்பார்கள். அதுக்கு பின்னாக அவர்களுக்கு அவர்களுடைய ஆசீர்வாதம் குறைவுபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். இப்படியாக மாறி மாறி ஆசீர்வாதங்கள் வந்து போய் இருக்கும். ஆனால் இங்கே இயேசு கிறிஸ்து கர்த்தர் சொல்கிறார், அந்த சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொல்கிறார். கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறார் என்றால் அது நிலையான ஆசீர்வாதமாக இருக்கும். அது தலைமுறையாக ஆசீர்வாதமாக இருக்கும். நாம் கர்த்தரிடத்திலே நாம் ஐக்கியம் கொள்ளும் போது, கர்த்தரையே நாம் நாடிக்கொள்ளும் போது, உலகத்தை பார்க்காத போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்வார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே கூறப்பட்டது போல, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நாம் ஆசீர்வாதங்களை தலைமுறையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளையும் கை கொண்டாலே போதும். அவர் ஒருவேளை நாம் பாவம் செய்யும்படியான சூழ்நிலைகள் வந்தாலும் அந்த பாவ சூழ்நிலைகளை கர்த்தர் நமக்கு உணர்த்துவார். நாம் பாவம் செய்யாதபடி பாதுகாத்துக் கொள்வார். நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய சந்ததிக்கு ஆசீர்வாதங்களை பெற்று தருபவர்களாக நாம் காணப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சந்தானம் எப்படியாக காணப்படும் என்று பார்ப்போமானால், முதலாவது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் குடும்பத்தின் சந்தானம் பூர்வத்தில் காணப்பட்டது போல ஆசீர்வாதத்தை பெறும். ரூத் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமானால், இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல ஆக கடவுது என்றார்கள். இங்கே ரூத்தையும் போவாசையும் பார்க்க வந்த மக்கள் போவாசை இப்படியாக கூறி வாழ்த்துகிறார்கள். ரூத்திடம் பிறக்கும் குழந்தை மூலமாக ஆசீர்வாதம் வரும் என்று, உன்னுடைய சந்தானம் நிலை பெறும் என்று கூறுகிறார்கள். அந்த ஆசீர்வாதம் அந்த சந்தானம் எப்படியாக காணப்படும் என்றால், பேரேசு, அதாவது தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசு போல அவனுடைய வீடு ஆக கடவுது நிலை நிற்கும் என்று கூறுகிறார். நாம் ரூத்தை எடுத்து பார்ப்போம் என்றால், அவருடைய கணவர் பெத்லகேம் ஊரான். இவர் மோவாப் ஸ்ரீ. அங்கே இவர்கள் திருமணம் நடந்து மோவாப்பிலே இருக்கும்போது அவர் மரித்து போகிறார். கர்த்தர் தலைமுறையாக தங்கள் சந்தானத்தை கொடுக்கும்படியாக காத்திருக்கிறார். ஆனால் அதை அவர் இழந்து போகிறார். மறுபடியும் தன்னுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை சந்தானங்களை பெற்றுக்கொள்ள முடியாதோ என்று நினைக்கிற சமயத்திலே மறுபடியும் அவர் பெத்லகேம் வந்து போவாசின் மனைவியாகி அவள் அந்த சந்தானத்தை பெற்றுக்கொள்கிறார். கர்த்தர் எப்படி சொல்கிறார் என்றால், நீ இழந்து போன எல்லாவற்றையும், நீ பயந்திருந்த அந்த சந்தானத்தை உனக்கு மறுபடியும் தந்தேன் என்று கூறுகிறார். இங்கே நாம் வசனத்திலே பார்க்கும்போது தாமார் என்ற பெண்ணை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. அவர் அற்பமாக எண்ணப்பட்ட பெண். அவளுக்கும் சந்தானம் இல்லை. அவருடைய கணவர் மரித்து போனார். ஆனாலும் கர்த்தர் அவளுடைய தவிப்பை பார்த்து அவளுக்கு சந்தானத்தை கொடுத்து மகிழ செய்தார். பூர்வத்தில் இருந்தது போல அவர்கள் தலைமுறையாக வாழ்ந்திருக்கும்படி செய்தார். நம்முடைய பேர் நிலை நிற்காதோ என்று பயம் சிலருக்கு இருக்கும்.
முன்னால் நாங்கள் ஆசீர்வாதமாக இருந்தோம், இப்பொழுது ஆசீர்வாதம் இல்லை என்ற பயம் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அவருடைய கட்டளையும் கற்பனையும் கை கொண்டு வாழ்ந்து அவருடைய கரத்திலிருந்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு முன்னிருந்த நிலையிலே நாம் தலைமுறையாக ஆசீர்வாதங்களை பெற்று நிலையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வார். இரண்டாவதாக நாம் பார்க்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சந்தானம் பூமியிலே அறியப்பட்டிருக்கும் என்று பார்க்கும். ஏசாயா 61 அதிகாரம் 9 இப்படியாக கூறுகிறது, அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்களை பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வாதம் பெற்ற சந்ததி என்று அறிந்து கொள்வார்கள் என்று வாசிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சந்தானம் பூமியிலே அறியப்பட்டிருக்கும். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சந்தானம் எல்லாருக்கும் தெரியும்படியாக மேன்மையுள்ளதாக வாழும். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நமக்கு தருவேன் என்கிறார். ஒருவேளை நாம் ஒடுக்கத்தின் பாதையிலே கடந்து சென்றிருக்கலாம். போன ஆண்டு வரைக்கும் நாம் ஒருவேளை ஒடுக்கத்தின் பாதையிலே கடந்து சென்றிருக்கலாம். நம்மை பற்றி யாருக்கும் அதிகம் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை பிரபலமாய் எல்லாருக்கும் தெரிய வேண்டும் என்று இல்லை. சாதாரணமாக ஒரு மக்களாக இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் அந்த நமக்கு தெரியப்படுத்தி தெரிந்து கொள்வார்கள். ஆனாலும் அப்படியா சூழ்நிலை இல்லாமல் நாம் ஒருவேளை மறக்கப்பட்ட நிலைமையிலே காணப்படலாம். ஒருவேளை நாம் மறக்கப்படுவதற்கு நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலை, வறுமையோ இல்லது நம்மளுடைய பாடுகளோ உபத்திரவங்களோ இல்லை என்றால் நம்மை அறியாமல் மக்கள் இருந்து விடுவார்கள். ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நமக்கு நம்முடைய சந்தானத்தை அறியப்படும்படி செய்வேன் என்கிறார். கர்த்தர் நம்முடைய சந்தானம் அறியப்படும்படி செய்வதற்கு முன்னால என்ன செய்கிறார் என்றால், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்பதை அறிந்து கொள்ளும் போது கர்த்தர் மற்றவர்கள் முன்பாக அவர் நம்மை அறியப்பட்டிருக்கும்படியாக செய்கிறார். கர்த்தர் நமக்கு ஒரு உயர்வை தந்து அவர் ஆசீர்வாதங்களை தந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த சித்தமாயிருக்கிறார். அப்பொழுது நாம் மற்றவர்களுக்கு முன்பாக அறியப்பட்டிருப்போம். ஒருவேளை நாம் தோல்விகள், பாடுகள், உபத்திரவங்கள், இல்லாமைகள், இழப்புகள் என சந்தித்திருந்தாலும் இந்த ஆண்டிலே கர்த்தர் நம்முடைய சந்தானத்தை நம்முடைய சந்தானத்தையும் ஆசீர்வதிக்கிறார். நாம் பூமியிலே அறியப்பட்டிருக்கும்படியாக நம்மை ஆசீர்வதித்து மகிழ செய்து உயர்த்துகிறார். மூன்றாவதாக கர்த்தர் ஆசீர்வதிக்கும் சந்தானமானது மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வாழும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆசீர்வதிக்கப்படும். சங்கீதம் 72 அதிகாரம் 17 வாசிக்கும் போது, அவருடைய நாமம் என்னென்றைக்கும் இருக்கும், சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும், மனுஷர் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், எல்லா ஜாதிகளும் அவரை வாக்கியமுடையவர் என்று வாழ்த்துகிறார்கள். இங்கே தாவீது சாலமோனை பற்றி கடவுளை வேண்டும் போது இப்படியாக கூறுகிறார். சாலமோனுடைய சந்ததி தலைமுறையாக நிலைநிற்க வேண்டும் என்று விரும்புகிறார். தாவீதை பார்ப்போமானால் அவர் புறக்கணிக்கப்பட்டவர், அவர் உதாசீனப்பட்டவர். ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து ராஜாவாக ஏற்படுத்தினார். அவனுக்கு பின்பாக அவனுடைய மகன் சாலமோனுக்கு அந்த ராஜபாரத்தை கொடுத்தார். அப்படியாக கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதம் நிலையாக சந்ததியாக நிலைக்கும்படியாகவும் அந்த சந்ததியின் ஆசீர்வாதத்திலிருந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றும் தாவீது வேண்டார். அதுபோல சாலமோன் ஆசீர்வதிக்கப்பட்டவராக, தாவீதின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக காணப்பட்டு அது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் சந்ததியாக காணப்பட்டது. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மையும் நம்முடைய சந்ததியாரை எப்படியாக ஆசீர்வதிப்பேன் என்று கூறுகிறார். கர்த்தருடைய கருத்திலிருந்து நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் கற்பனையிலும் கட்டளையும் கைகொள்வோம். கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய சந்ததியாரையும் வாழ்த்திருக்கும்படியாக ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. ஆமென். ஜெபம். இந்த நாளிலும் எங்களுடைய சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன் என்று சொன்னது போல எங்கள் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க. ஆண்டவரே, ஆசீர்வாதம் இல்லாமல் காணப்படும் ஒவ்வொரு சந்ததியாரையும் ஆண்டவரே உங்களை கருத்து ஜெபிக்கிறோம். நீர் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்கள் சந்ததியாக ஆசீர்வதிக்கும்படியாக கிருபை செய்யணுமா? இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.